காரணம் என்னன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை அவங்களோட குடும்பத்துல அன்பை மக்களுக்கு ஊற்றிய விடயங்களை தான் சொல்லணும். அதுதான் ஈமானுக்கு அடையாளம். அதல்லாம வேற வேற விஷயங்கள் அங்க அப்படி ஒன்று சொல்லிக்க இங்க இப்படி ஒரு ஹதீஸ் வந்துச்சு கிண்டினால் அவன் ஈமான்ல பலகீனம். அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க ஹதீது பலகீனம் என்பது அல்ல, ஒரு ஈமான் பலகீனமான தான் அப்படியான கருத்தை தேடி போவாய். கர்பலாவில் நடந்த அந்த அநியாயம் இருக்குது, அதை பத்தி கியாமத்து வரைக்கும் வரக்கூடியவங்களை யாராவது ஒருவன் அது நடந்ததுல தப்பில்லைன்னு நினைச்சால் அவனும் அந்த அநீதம் அந்த பாவத்துல பங்காளியாகுவானாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வஸய்யிதில் முர்ஸலீன் وعلى آله وصحبه أجمعين أما بعد فسبحانك مولانا لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெயர் நாமம் கொண்டு ஆரம்பித்தவனாக அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலாக வந்திருத்த கண்மணி முஸ்தபா ரசூலே அக்ரம் சையதுனா மௌலானா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் சங்கையான தோழர்கள் அவர்களை பின்துயர்ந்த அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் என்றென்று நின்று நவட்டுமாக. புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஃபதுலுத்தீன் மௌலானா அவர்களே, இந்த சபையிலே நிறைய சாதாத்துமார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். சாதாத்துமார்கள் நூற்றுக்கணக்கான சாதாத்துமார்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய சையது சாதாத்துமார்களே, கணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் இங்கு கவி படித்த அல்லாஹ் ரசூலுடைய நேசத்துக்குரிய கவிஞர்களே, இந்த பள்ளிவாயிலுடைய நிர்வாகத்தினர்களே, ஹசன் மௌலானா அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் இந்த பயானுக்கு வந்தது பாக்கியம் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் அவருடைய சஹாபாக்களை பேசக்கூடிய இந்த மஜ்லிஸுக்கு சாதாத்துமார்கள் உலமாக்கள் பெரியார்கள் கூடியிருக்கிற இந்த மஜ்லிஸுக்கு நமக்கு வர கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்களை பற்றிய சிறப்புகள் அவருடைய புகழ் மாலைகள் எல்லாம் புகழ் துறைக்கு முன்னால் பேசினோம். அதை தொடர்ந்து அஹ்லு பைத்தினருடைய சிறப்பை பற்றி பேச பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அவருடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறார். அவருடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு பேசுகிறான் என்றால் அதைவிட வேறொருவரால் சொல்ல முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்னான், இன்னமா யுரீதுல்லாஹ், அல்லாஹ் நாடுவதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த இன்னமாவுக்கு அரபுல சொல்லுவாங்க ஹர்ஃபு ஹஸ்ர். அதாவது நம்ம சொல்லுவோமே, நான் இதைத்தான் செய்ய போறேன்னு சொல்றோம், ஒரு விஷயத்துல அடிச்சு சொல்றேன், அதுதான் அந்த வேடை போடுற. ஒரு விஷயத்தை பல 100 தடவை கன்ஃபார்ம் பண்ணி சொல்றா எப்படி இருக்கும்? அப்படியான ஒரு வேடுக்கு தான் இன்னமா. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இலங்கையோட ஜனாதிபதி உட்பட எல்லா முழு நாட்டு மக்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாலும் தவறு வரலாம், தப்பு தவறு ஏற்படலாம். அல்லாஹ் நினைச்சா எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நினைப்பதெல்லாம் என்ன தெரியுமா? லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தினர்களே, உங்களை விட்டும் அழுக்குகளை அசிங்கங்களை நீக்குவதற்கு அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹ்வுடைய நாட்டத்துல நோ டவுட். அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ் நாடுகிறான்னு சொல்லிட்டு முடிக்கவும் இல்லை. வயுத்தஹீரக்கும் தத்ஹீரா, அதை நீக்கிறது மட்டுமல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்துவதாக பரிசுத்தப்படுத்த நாடுகிறார்.
ரெஸ்ட்டுக்கு சொல்றான், நீக்கிறதுக்கு. சப்ஜெக்ட் முடிஞ்சுதானே, நீக்கிட்டா சரிதானே, நீக்கினா போதாது. நீங்க ஒருத்தர் வர்றீங்க, இந்த காக்கா அல்லது இந்த புறா பறந்து போகும், போன மேல கக்கா போட்டுட்டு நீங்க என்ன செஞ்சீங்க, அதை எடுத்து போட்டுட்டீங்க, துப்பரமா எடுத்து தொடச்சி வீசிட்டீங்க. ஆனா வாடகைக்கும். அசிங்கத்தை நீக்குவது, நஜிச நீக்குவது, கேவலங்களை நீக்குவது மட்டும் போதா, நீக்கினால் அட வாடகை இருக்கும். தஃப்சீருல் கபீர்ல இமாம் ஃபக்ருர் ராஸி ரஹிமஹுல்லாஹ் இந்த கருத்தை சொல்றாங்க. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது இமாம் ஃபக்ருர் ராஸி மட்டும்தான் இந்த கருத்தை எழுதி வச்சுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஃபக்ருர் ராஸி இமாமுல் கபீர் என்ற பேரு. அவங்க சொல்றாங்க, நீக்கினா வாடை இருக்கும். அல்லாஹ் சொல்றான், நீக்கிறது மட்டுமல்ல, இருக்கும் தத்துஹீரா, உங்களை பரிசுத்தப்படுத்துவதாக பரிசுத்தப்படுத்துகிறேன். பட்ட இடத்தை நீக்கி போட்டது மட்டுமல்ல, கழுவி மனம் பூசி பிறருக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக ஆக்குவேன். அல்லாஹ்வோட வார்த்தை, அல்லாஹ் புகழ்றான். வகிஃபூஹும் ஃபஇன்னஹும் மஸ்ஊலூன். நாளைக்கு மறுமையில மஹ்ஷர்ல ஒரு வேடு சொல்லப்படும். குர்ஆன் சொல்கிறது, வகிஃபூஹும், எல்லாரும் நிப்பாட்டுங்க, ஃபஇன்னஹும் மஸ்ஊலூன், அவங்க கேட்கப்பட இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தஃப்சீர்ல சொல்றாங்க, மஸ்ஊலூன அன் ஆலி பைத் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பத்தி கேட்கப்பட மாட்டாங்க. நீங்க மௌத்தானா மன் ரப்புக வமா தீனுக எல்லாம் கபர்ல கேட்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இவங்க யாருன்னு கேட்கப்படுது, எல்லாம் கபர்ல. மஹ்ஷர்ல ஒரு கேள்வி இருக்குது, வகிஃபூஹும், அவங்கள நிறுத்துங்க, ஃபஇன்னஹும் மஸ்ஊலூன், அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும். அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, கர்பலாவில் நடந்த அந்த அநியாயம் இருக்குது, அதை பத்தி கியாமத்து வரைக்கும் வரக்கூடியவங்களை யாராவது ஒருவன் அது நடந்ததுல தப்பில்லைன்னு நினைச்சால் அவனும் அந்த அநீதம், அந்த பாவத்துல பங்காளியாகுவானாம். யாராவது பரவாயில்லை எந்த நடந்துட்டு என்று சமாளிச்சால் அவனும் அதுல பாவத்தாளி ஆகுவான் என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நாளைக்கு மறுமையில கடைசி கேள்வி சொர்க்கம் போத்துக்குரியவங்களுக்கு. கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு தப்பிட்டீங்க, அவங்களை நிப்பாட்டுங்க, ஃபஇன்னஹும் மஸ்ஊலூன், அவங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஆயத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தை பற்றி கேட்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள ஒருவர் காபாவுல மக்காமு இப்ராஹீமுக்கும் காபாட வாசல், அதுக்கு நேர துவா கேட்டா கபூல், அந்த வாசலுக்கு மத்தியில் ஒத்துழைக்கிறாரு. இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஹஜருல் அஸ்வதுக்கும் ருக்னுல் யமானி, அதை தொட்டு மோக்குறாங்களே, இது ரெண்டுக்கும் மத்தியிலே வாழ்றாரு, ஐனே தொழுறாரு, அவனத்திலே சுஜூதுல ஈக்கிறாரு. அவரு மௌத்தாயிட்டாரு சுஜூதுல. எப்படி இருக்கும் பவர்? இவருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தை பற்றிய குரோதம் விரோதம் இருக்கும் என்று அவன் ஜெயம் பெற மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இன்னொரு விஷயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. நாம எல்லாம் சூரத்து துஹா ஓதுறோம். இஷா தொழுகையில அதிகமா சூஃபியாக்க சூரத்து துஹா ஓதுவாங்க. சரியான விருப்பம் அந்த ஆயத்துக்கு. ஏனால் அதுல ஒவ்வொரு வார்த்தைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபியே, உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவும் இல்லை, உங்களை விட்டு போடவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை சொல்லிட்டு வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, அல்லாஹ் உங்களுக்கு பிறகு தருவான். எப்படி தெரியுமா? நீங்க போதும் போதும் என்று சொல்லும் வரைக்கும் தருவான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் நரகம் போன ரசூலுல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டாங்க, அவங்களை திருப்திப்படுத்தும் வரைக்கும் அல்லாஹ் கொடுப்பான் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தினர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை போன்றவர்கள். அதுக்கு பின்னால் உள்ளதை சொல்லதுக்கு முன்னால் அந்த வேர்டை மட்டும் யோசனை பண்ணுங்க. நாம சும்மா நினைக்கிறோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை போலன்னு சொன்னாங்க, ஏறினா தப்பிச்சிட்டாங்க, ஏறாட்டி தாண்டுருவாங்க. இது சிம்பிளான ஒரு விஷயம் அதல்ல. அதுக்கு முன்னால விளக்கத்து கொண்டிருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை போன்றவர்கள் என்றால் சமூகத்துடைய எல்லா உயிரினங்களுடைய பாதுகாப்புக்கும் அல்லாஹ் வச்ச இடம் அது. அந்த கப்பலை கட்டி அவங்களோட குடும்பம் ஏறி போனதல்ல, ஒவ்வொரு பறவைகள்லையும் ஒன்றை பிடிச்சி வச்சுக்கொண்டாங்க.
ஒவ்வொரு மிருகங்கள்ல இருந்து ஒரு ஜோட கொண்டாந்து போட்டுட்டாங்க. இப்படி எல்லா படைப்புகளும் ஒவ்வொரு ஜோடாக ஏத்தினாங்க. மனுஷர்ல அவங்கள நம்பினவங்களோட ஒவ்வொரு படைப்புகளும் ஒவ்வொரு ஜோடாக ஏத்தினாங்க அந்த கப்பல்ல. ஏனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த வெள்ளத்துக்கு பிறகு உலகில உயிரோடு கொண்டு வாழ வேண்டும் என்ற அந்த கப்பல்ல ஏறி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வாறுதான் தீனுடைய பாதுகாப்பு, ஒரு மனிதனுடைய உண்மையான பாதுகாப்பு என்னுடைய அஹ்லு பைத்தினர் என்ற கப்பல்ல இருக்கிறது என்றாங்க. அதனால பாருங்க, எந்த செய்கை எடுத்துக்கொண்டாலும், எந்த தரீக்காவை எடுத்துக்கொண்டாலும் அவங்கள ஒரு அஹ்லு பைத் தான் தலைவராக இருப்பாங்க. ஷேகுமார்கள் வந்திருப்பாங்க அஹ்லு பைத் அல்லாதவர்கள் கூட, ஆனா பிடிச்சிருப்பாங்க அஹ்லு பைத்த. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் மஹ்தியு மின்னா அஹ்லல் பைத். நாளைக்கு மறுமை நெருங்கும் போது இந்த உலகத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவார்கள். ஓனாயும் ஆடும் ஒன்றாக சந்தோஷமாக ஒரு இடத்துல தண்ணி குடிக்கும். சிங்கத்தோடு நீங்கள் நல்ல முறையில அதோடு நீங்க பழகுவீங்க. விரோதமே இல்லாத ஒரு ஆட்சி நடக்கும். அந்த ஆட்சியை ஏற்படுத்தக்கூடிய மஹதி அலைஹிஸ்ஸலாம் மின்னா அஹ்லல் பைத், எங்கட குடும்பத்திலிருந்து வருவாங்க என்றாங்க. மின் அவுலாதி ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய குழந்தைகள ஏற்படுவாங்க. அதனால அறிஞர்கள் சொல்லுவாங்க, கியாமத்து வரைக்கும் அவரோட குடும்பம் துண்டிக்கப்பட மாட்டாது. அவங்கள நலவு செஞ்சு ஸ்ரீதேவியாக வாழக்கூடியவங்க ஸ்ரீதேவித்தனத்தின் உச்சகட்டத்தை அடைவார்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாருஹும் ருஅஸாஉ கியாரிஹிம், அவங்கள நல்லவராக வாழ்றவங்க எல்லாருக்கும் தலைவராகவே மாறிடுவாங்க. அதே போலதான் அவங்கள மாற்றமாக ஒருத்தர் போயிட்டால் கெட்டவர்களுக்கும் தலைவராக இருந்துருவாராம். அதனால சொன்னாங்க, அஹ்லு பைத்தினர்களை பார்த்து சொல்லும் போது, நீங்க அஹ்லு பைத்தினர்களுடைய விஷயத்துல நாளைக்கு தண்டனையில் அவங்க பயப்படும். பாவம் செஞ்சிட்டாரு, நரகத்துக்கு போய்த்திருமோ, தண்டிக்கப்படுமோ அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்து முகம் திருப்பி விடுவாங்களோடு அவங்க பயப்படுவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பார்த்து முகத்தை திருப்பி கொள்வாங்களோடு அவங்க பயப்படுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏண்ட ஷஃபாஅத் முதலாவது என்னுடைய குடும்பத்துக்கு என்றாங்க. சில ஹதீஸ் வருது பக்கீல அடக்கப்பட்டவங்களுக்கு வருது, இன்னொரு ஹதீஸ் வருது என்ன முஅல்லால அடக்கப்பட்டவங்க. அறிஞர்கள் சொல்லுவாங்க, பக்கியில அஹ்லு பைத்துல யாரு அடக்கப்பட்டோ அவங்களுக்கு பிறகுதான் மற்றவங்க பக்கியில. நாளைக்கு மறுமையில ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எல்லா மனிதர்களும் ஒன்றாக கூட்டப்படும். எல்லா மனுஷர்களும் ஒரே கிரவுண்ட் போல் ஒரு இடத்துல எல்லா படைப்புகளும் எல்லா சமூகங்களும் எல்லா நபிமாருடைய உம்மத் ஒன்றாக சேர்க்கப்படும். அந்த நேரத்தில் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பாங்க. இந்த மஹ்ஷரில் இருந்து எப்போது விடுதலை என்று நினைக்கும் போது ஒரு மலக்கு சத்தமிடுவாரு, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், சத்தங்களை அடக்கிக் கொள்ளுங்கள். இன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ஃபாத்திமா நாயகியார் இப்ப அப்படியே கடந்து போறாங்க சுவர்க்கத்தை நோக்கி. எல்லாரும் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அங்கு ஒரு சத்தம் இடப்படும் என்று சொன்னாங்க. அவங்க நடக்கும் போது ஹதீஸ்கள் சொல்கிறது, லா துக்திஉ மிஷ்யத்துஹா மிஷ்யத அபீஹா, அவங்க நடக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்தால் எப்படி இருக்குமோ அதுக்கு மாற்றம் இல்லாமல் நடந்து போவாங்க. அவங்க ஆடைகளை பற்றி சொல்லும் போது அவங்க முன்னோக்கி செல்கிறார்களா அல்லது பின்னோக்கி செல்கிறான்னு விளங்காது. அவங்களோட ஆடைகள் அவங்களோட உடம்புட பாகங்களை காட்டாது என்றாங்க. பரிசுத்தமான தர்பியத்து. அஹ்லு பைத்திற்கு ஒரு பயம் எப்படி தெரியுமா இருக்கும்? நாளைக்கு மறுமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை இப்படி பார்க்க போவேன். இன்ன அஹ்ல பைத்தி குல்ல தகியின் வ நகி, என்னுடைய அஹ்லு பைத்தினர்கள் ஒவ்வொரு பரிசுத்தவான்களாகத்தான் வர வேண்டும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பாக்கியங்களோ அப்படி அவங்களுக்கு ஒரு அச்சமான ஒரு சூழல் இருக்கும். நாளைக்கு எங்க ஹபீப் முகத்தை நாம் பார்க்கணும். எங்களோட தாய்மார்கள் எல்லாம் இருப்பாங்க. சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுமா, சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருப்பாங்க. அவங்களோட முகத்தை நான் எந்த பேரை சொல்லிக்கிட்டு பார்க்க போறேன்? ஹராம்கள முகத்துல பூசினவனாகவா, அநியாயங்கள்ல மாட்டிக்கொண்டவர்களா என்று அவர்கள் அந்த அச்சம் அவர்களுக்கு இருக்கும் என்பதை உலமாக்கள் சொல்லி காண்பிப்பார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் என்பவர்கள் இந்த உலகுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மாபெரும் ஒரு பாக்கியம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எப்படி வானத்திலே நட்சத்திரங்கள்
கடலிலே பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் நட்சத்திரங்களை பார்த்துத்தான் தங்களுடைய ரூட்டுகளை கண்டுபிடிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி பிரயாணிப்பவர்களுக்கு நட்சத்திரங்கள் ரூட் அமைத்து கொடுக்குமோ என்னுடைய குடும்பத்தினர்கள் சுவர்க்கத்துக்குரிய ரூட்டாக இருப்பார்கள் என்றார். கணியத்துக்குரிய நல்லடியார்களே, இது யாரையும் அந்த சொல்லுவாங்க அரபுல முஜாமலான அந்த ஐஸ் வைக்கிற இவங்களை கொஞ்சம் தூக்கி பேச அப்படி அல்ல. இது முஸ்லிம்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம், மூமின்களுடைய ஈமான். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, லா யுஹிப்புனி வலா யுஹிப்பு அஹ்ல பைத்தி இல்லா முஃமின். என்னையும் என் குடும்பத்தையும் ஒருவர் நேசிக்கிறார் என்றால் அது ஈமானுக்கு அடையாளம் என்றாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல போனா சூஃபிகள் முஹிப்பீன்கள் அஹ்லு பைத்துல நேசிக்கிறத டக்குனு ஷியா முத்திர பார்ப்பாங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம், அவங்களோட குடும்பத்தை நேசிக்கிறோம், அதே நேரத்தில் சஹாபாக்களையும் நேசிக்கிறோம். சஹாபாக்களை யாரையும் நாங்கள் தப்பாக பேச மாட்டோம். அதே நேரத்தில் எங்கட அன்பு அது இந்த வாதத்துகளுக்கு சில வஹாபியை அடிச்சுட்டுருவாங்க, எங்களுக்கு வேற வழி இல்லாமல் ஷியா பட்டம் கூட்ட பார்ப்பாங்க. நீங்க அப்படி குத்தினாலும் எங்களோட அன்பு விட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இது ஷாஃபி இமாமுக்கு வந்துச்சு இந்த செய்தி. ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஸலவாத்து சொல்லும்போது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வ அலா ஆலிஹி என்ன சொல்லுவாங்க. இந்த ஆலிஹின்னு கூட சிலவங்களுக்கு ஜபித்துக் கொள்றதுக்கு, இந்த அலைஹிஸ்ஸலாம் சொன்னா ஜபித்துக் கொள்றதுக்கு ஏனா இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் தந்த புகாரியில எல்லா விடையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது அலியின் அலைஹிஸ்ஸலாம் என்று எழுதுறாங்க, அன் ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் என்று எழுதுறாங்க. நாங்க எல்லாரும் சொல்றோம் மஹதி அலைஹிஸ்ஸலாம், மஹதி அலைஹிஸ்ஸலாம். இதுல ஒன்றும் என்ன வழிகேடு கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் பேர் கொடுத்துறாங்க, என்ன இவர் ஒரு ராஃபிதி, ஷியாக்கள்ல மிச்ச வழிகட்ட ஒரு கூட்டம். சொன்னாங்க, லௌகான ஹிப்பு லௌகான ஹுப்பு லௌகான ஹுப்பு ஆலில் பைத்தி ரஃப்தன் ஃபல்யஷ்ஹதில் ஆலமு அன்னனி ராஃபிதி. நான் ரசூலுல்லாஹ் குடும்பத்தை நேசிப்பது இதுக்கு நீங்க எனக்கு ராஃபிதி பட்டம் அடிக்க போறா அப்படின்னா முழு துனியாவின் சாட்சி சொல்லட்டும் நான் ராஃபிதி தான் என்றாங்க. ஏன்னா ஹுப்பு அந்த வார்த்தை தடுக்காது என்றாங்க. சில இடங்களை போனா கேட்கிறேன், என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு தகப்பனுடைய விஷயத்தில் உங்களோட செய்தி என்ன? இந்த பெரிய பிரச்சனை. இது ஒவ்வொரு இடத்துக்கு போனால் நம்ம பச்சையாகவே சொல்லிடுவோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு தகப்பனுடைய விஷயத்தில் எங்கட ஈமான் அவங்க சலாமத்து, அவங்க ஈமான் கொண்டவங்க தான். அதுக்கு எடுத்து சொன்னார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார் அவங்களோட விஷயத்தில் ஆயத் இறங்குச்சு, என்ன இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த, அவங்களோட விஷயத்தில் இறங்குச்சு, நீங்க விரும்புறவருக்கு உங்களுக்கு ஈமான கொடுக்கலாம். நான் சொன்ன அப்படித்தான் நாங்களும் சொல்றோம். அந்த ஆயத்து தான் மிகப்பெரிய ஆதாரம் அவங்களோட ஈமானுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல நிரூபிக்கிறார், மன் அஹ்பப்த, நீங்க நேசிக்கிறவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிரை நேசிப்பாங்களா? மன் அஹ்பப்த, நீங்க நேசிக்கிறவருக்கு யா ரசூலல்லாஹ் நீங்க நல்ல ஈமான கொடுக்கிற நாங்க அல்லாஹ் சொல்றாங்க. ஈமான் கொடுக்க மாட்டோம் அந்த ஆயத்துல இல்ல, ஈமான் கிடையாதுன்னு சொல்லவும் இல்லை. மன் அஹ்பப்த, நபியே நீங்க நேசிக்கிறவருக்கு நீங்க கொடுக்க முடியும், நாங்க கொடுத்துருவோம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அவங்கள்ட்ட வர்றாங்க. அன்றைய காலத்துல அபூ தாலிப் அவர்களிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொறுப்புல வைக்கிறாங்க. தகப்பன் மூத்தானதுக்கு பின்னால இஸ்லாத்தை அறிவிச்சு கொடுத்துறாங்க. அப்துல் முத்தலிபுக்கு பின்னால் இவங்க தான் பாடம் எடுக்கிறாங்க. குறைஷி காஃபிர் எல்லாம் பார்க்கறாங்க, புதிய மார்க்கத்தை கொண்டாண்டாரு, இவர்ல பெரிய பிரச்சனை, ஊரெல்லாம் பிளவுபட்டுட்டு இவரை கொண்டாட்ட விஷயம் முடியும். எப்படி கொல்ல ஏலாம். அபூ தாலிப் இருக்கிறாரு, சரி பவராங்க, இவர்கிட்ட போய் நாங்க பேசுவோம். எப்படி பேசுவோம்? உங்களுக்கு இப்ப வாலிப புள்ளை தானே தேவை, நீங்க வளர்க்கிற புள்ள தானே இவரு. அரபுகள்ல இருக்கக்கூடிய மிக திரகாத்திரமான ஒரு வாலிப புள்ளைய கொண்டாந்து உங்களுக்கு தாரன், அழகான உத்தர தாரன். இவர் சம்பதிச்சா உங்களுக்கு கிடைக்குமா? அது எல்லாத்தையும் இப்பே தாரன். இவரை தாங்க நாங்க கொல்றோம். சொன்னாங்க, என் மகன் அக்கீல கொண்டு போய் கொல்லுங்க. லன் உஸல்லிமக ஹத்தா உவஸத பித்துராபி தஃபீனா, என்ன கபர்ல வச்சு மண்ணை போடும் வரைக்கும் நான் அவர் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கும் என்று சொன்னாங்க. நிறைய விடயங்கள் இது எங்களோட ஈமானோட அன்போட சம்பந்தப்படுது. சில கருத்து வேறுபாடுகள் அறிஞருக்குள்ள இருக்கலாம், ஈமானிய முடிவென்று ஒன்று இருக்கும். ஒரு வாப்பாட்ட போய்த்து
உங்களோட பிள்ளைகள்ல எந்த பிள்ளைக்கு நீங்க நல்ல இறக்கம் என்றா ஆக பலகீனமானவரை காட்டி சொல்லுவார், இவரோட நல்ல இறக்கம் சின்ன பிள்ளைய பார்த்து அது அர்த்தமல்ல மூத்த பிள்ளையோட கோபம் என்று சொல்லி. கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூருடைய குடும்பத்துக்கு கடுகளவாவது நோவின வருவது அறிஞர்கள் விரும்ப மாட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபஸ வத்தவல்லா என்ற ஆயத்திற்கிற குர்ஆன் தான் சஹாபாக்கு அடிக்கடி ரசூலுல்லாஹ் முன்னுக்கு ஓத மாட்டாங்க. தப்பத் யதா அபீ லஹப் அடிக்கடி ஓத மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை அவங்களோட குடும்பத்துல அன்பை மக்களுக்கு ஊற்றிய விடயங்களை தான் சொல்லணும். அதுதான் ஈமானுக்கு அடையாளம். அதல்லாம வேற வேற விஷயங்கள் அங்க அப்படி ஒன்று சொல்லிக்க இங்க இப்படி ஒரு ஹதீஸ் வந்துச்சு கிண்டினால் அவன் ஈமான்ல பலகீனம். அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க ஹதீது பலகீனம் என்பது அல்ல, ஒரு ஈமான் பலகீனமான தான் அப்படியான கருத்தை தேடி போவாய். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பத்துடைய நேசம் என்பது ஈமானை சார்ந்தது. அவங்களோட குடும்பத்தினர்கள் என்பவர்கள் தன்னுடைய பரிசுத்தத்தனத்தையும் ஈமானையும் தன்னுடைய மகாமையும் உயர்த்தக்கூடிய அந்தஸ்துகளுக்குரிய வாழ்க்கையை தன்னிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவங்களோட சிறு சிறு தவறுகள் என்பது சாதாரண தவறுகள் அல்ல, அதே போல அவங்க செய்த நலவுகளும் சாதாரணமானது அல்ல, அதற்குரிய கூலி பிரமாண்டமானது. அல்லாஹ் முதன்மையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாளை மறுமையில் முதலாவது ஷஃபாஅத் அவர்களுக்கு, முதலாவது சுவர்க்கம் நுழையக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான கரத்தினால் நீரருந்தக்கூடிய பாக்கியத்தில் முதன்மையானதும் அவர்களுக்குத்தான். அதனால் தான் கர்பலாவிலே சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து, நீங்க போயிருங்க வீட்டுக்கு, பிரச்சனை உங்களோட அல்ல, எங்களை அவங்க எடுத்துக்கொள்ளட்டும், எங்களுக்கு வேண்டியதை செய்யட்டும், நீங்க தப்பிச்சிருங்கன்னு சொன்னதுக்கு சொன்னாங்க, எங்களோட உடம்புல ஒரு துளி ரத்தம் இருக்கும் காலம் வரைக்கும் உங்களுக்காக வேண்டி நாங்கள் போராடுவோம், உங்களை இங்க பழி கொடுத்து விட்டு நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தால் எங்களோட பெண்கள் கூட எங்களை மதிக்க மாட்டார்கள் என்ற ஈமானிய வார்த்தையை சொன்னாங்க. அவங்களுக்காக வேண்டி உயிர் தியாகம் 90% சஹாபாக்கள் கர்பலாவில் நாங்கள் கிட்டத்துல போய் அவங்களை ஜியாரத்தை செஞ்சோம். இது அஹ்லு சுன்னா சூஃபியாக்களுடைய ஹுப்பு என்பது இது ஷியாயிசம் அல்ல, இது வஹாபிசமும் அல்ல, இது பரிசுத்தமான சுன்னா வல் ஜமாஅத்துடைய அமைப்பு என்பதை அறிய கடமைப்பட்டுள்ளோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த நன்மக்களுடைய பரக்கத்தை நம்மளுக்கு ஆக்கி தருவானாக, அவருடைய முஹப்பத்தை நேசத்தை எங்களுக்கு தந்தருவானாக, நம்முடைய பாவங்களை மன்னித்தருவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்குளிர்ச்சி அடையக்கூடியவாறு வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வானாக. நாளை மறுமையில் என்னுடைய குடும்பத்தை பற்றி உங்களிடத்தில் நான் கேட்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு நல்ல முறையில் அவங்க சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்பில் பதில் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஸல்லில்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஒரு மிகவும் எங்களுடைய ஈமானுக்கு புத்துயிர் ஊட்டக்கூடிய மிகவும் ஒரு ஆழமான ஒரு அற்புதமான, இவ்வளவு நாளும் எத்தனையோ பேர் அறியாத குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய உண்மை மறைந்திருந்த பல விளக்கங்களை தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து எடுத்து உங்களுடைய காதுகளினூடாக உள்ளத்தில் போட்டு நிறைத்தார் எங்களுடைய ஃபஸ்லான் மௌலவி அஷ்ரஃபி ஜசூலி அவர்கள். அழகான பயான். நீங்கள் உண்மையிலே இவ்வளோ நாள் கேட்டும் இருக்க மாட்டீங்க, இப்படி விஷயங்கள் இருக்கின்றதா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் சஹாபா பெருமக்களுக்கும் என்று நீங்கள் யோசிக்கும் அளவுக்கு ஒரு சிறப்பான பயானை ஃபஸ்லான் மௌலவி அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கு எங்களுடைய தேவடகஹா ஷேக் உஸ்மான் ஒலில்லா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாகவும், ஸ்ரீலங்கா முஹம்மதியா சங்கம் சார்பாகவும், சையதுனா இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கந்தூரி கமிட்டி சார்பாகவும், எங்களுடைய வருகை தந்த அனைத்து அஹ்லுல் பைத்துகள், உலமா பெருமக்கள், முரீதீன்கள், முஹிப்பீன்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா.